அருட்பணி அறைகூவல் நிகழ்ச்சிக்கு அன்பு நேயர்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றேன். பவுலனுடைய மிஷனரி ஊழியத்தில் இருக்கிற ப்ராசஸ் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். த 5 ஸ்டெப் ப்ராசஸ்: சுவிசேஷம் அறிவிக்கிற காரியம், சீஷத்துவம், சீஷர்களை திடப்படுத்துதல், உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வு, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். எவ்வளவு அழகாக, எவ்வளவு ஈஸியாக புரிகிற மாதிரி லூக்கா நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். பவுல் எவ்வளவு தெளிவாக அவருடைய ஊழியத்தை குறித்து இருந்திருக்கிறார் என்பதை பார்க்கும்பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மிஷனரி ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரேம் ஒர்க், ஒரு நல்ல ஹேண்டில் கிடைக்கிறது போல இருக்கிறது. மிஷனரிகள் இதை பார்க்கிறவர்கள், மிஷனரி ஊழியத்தை தாங்குகிறவர்கள், அல்லது எந்த ஒரு ஊழியத்திற்குமே இந்த காரியம் மிக மிக முக்கியம் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு நாம் தொடர்ந்து சீஷத்துவத்தை குறித்து ஏற்கனவே 3 எபிசோடு சுவிசேஷ ஊழியத்தை குறித்து பார்த்தோம். 2 எபிசோடு ஏற்கனவே நாம் சீஷத்துவத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு தொடர்ந்து சீஷத்துவத்தை குறித்தே இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரம் விடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in mission. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடியும். நான் ஒரு சாதாரண விசுவாசிதான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன். வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை. கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை அருட்பணி அறைகூவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன்ஸ். சீஷத்துவம் திருச்சபையிலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். ஏற்கனவே 2 எபிசோடில் சீஷத்துவத்தை குறித்து நான் சில காரியங்களை சொன்னேன். பிரதான கட்டளையிலே இயேசு நமக்கு கொடுத்த ஒரு காரியம், த மேண்டேட் தட் ஜீசஸ் கேவ் இன் த கிரேட் கமிஷன் இஸ் ஆக்சுவலி டிசைபிள் மேக்கிங் சேலஞ்ச். ஸோ சீஷர்களை உண்டாக்குவதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். பவுல் மிஷனரி ஊழியத்தில் மாத்திரமல்ல, அந்தியோகியா சபையில் அவர் முதல்ல ஒரு லீடர்ஷிப் ரோல் எடுக்கும் பொழுது அங்கே உள்ள மக்களுக்கு போதனை கொடுத்து சீஷர்களை அவர் உருவாக்கினார். மிஷனரி ஊழியத்திலும் சீஷர்களை உண்டாக்குவதிலே மிகவும் கவனம் கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 21ஆம் வசனம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி, அதற்கப்புறம் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்தார்கள். இந்த 5 காரியத்தில் 2வது காரியம் சீஷத்துவம். சீஷத்துவத்தை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தாலும், சீஷத்துவம் என்பதற்கு ஏதாவது கரிக்குலம் இருக்கிறதா? ஏதாவது சிலபஸ் இருக்கிறதா? பிரியமானவர்களே, பைபிளில் அப்படி இதுதான் டிசைபிள்ஷிப்புக்கு சிலபஸ் என்று எந்த இடத்துலையும் கிளியராக லிஸ்ட் பண்ணி நமக்கு இல்லை. அதே நேரத்தில் வேதத்தை நாம் ஆழ்ந்து படித்தால் அதில் இந்த டிசைபிள்ஷிப்புக்கு வேண்டிய அந்த கண்டென்ட் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த எபிசோடில் ஒருவன் சீஷனாவதற்கு நாம் கவர் பண்ண வேண்டிய, ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சில ஏரியாஸ் என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 2 காரியம். ஒன்று, ஏற்கனவே சொன்ன காரியம்தான், குணத்தில் ஒரு நபர் இயேசுவை போல மாற வேண்டும்.
கேரக்டர். மற்றொன்று, தேவன் அந்த நபருக்கு வைத்திருக்கிற திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். யூ மஸ்ட் பிகம் த பர்சன் காட் வாண்ட்ஸ் யூ டு பி. யூ மஸ்ட் டூ த திங் தட் காட் வாண்ட்ஸ் யூ டு டூ. அண்ட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி கம்யூனிட்டி தட் காட் ஹேட் எஸ்டாப்ளிஷ்ட், தட் இஸ் தி சர்ச். சபை என்ற அமைப்பிலே நாம் இருந்து தேவனுடைய நோக்கத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். சபை என்ற குடும்பத்திலே இருந்து நாம் தேவனுடைய நோக்கத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். சமுதாயத்திலே வாழுகிற பகுதியிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிற விதமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். சரி, இப்போ இதில் சீஷர்கள் ஆவதற்கு 1 ஆண்டு போதித்தார் பவுல் என்று அந்தியோகியா சபையிலே நாம் பார்த்தோம் இல்லையா? அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். So 1 full year of teaching, and then they were called disciples. So obviously teaching is involved in disciple making. Content does not make one a disciple. It is the one another relationship. It is the fivefold ministry input. It is the body life, one another dynamics. சபையிலே தேவன் கொடுத்ததான தலைவர்கள் அவருடைய இன்புட் இருக்கணும் டிசைபிள் மேக்கிங்க்கு. ஒருவருக்கொருவர் உறவில் இருந்து உண்டாகிற வளர்ச்சி இருக்கணும். அதோடு கூட ஆவியானவருடைய கிரியைகளுக்கு விட்டுக் கொடுக்கிற காரியங்கள் தனிநபராக இருக்கிற அந்த நபர் விட்டுக் கொடுக்கணும். God uses his people, God uses his word, God uses his spirit என்று நான் பொதுவாக சொல்லுவேன். தேவன் ஒரு நபரை உருவாக்குவதற்கு அவர் பயன்படுத்துகிற காரியங்கள், ஒன்று அவருடைய மனிதர்கள், his people, அது லீடர்ஷிப் அண்ட் சக விசுவாசிகள். மற்றொன்று his word, அவருடைய வார்த்தை. மூன்றாவது அவருடைய ஆவியானவர். God uses his word, God uses his spirit, God uses his people. அவருடைய வார்த்தையை தேவன் பயன்படுத்துகிறார் என்பதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, நல்ல கவனிங்க, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, டு மெச்சூர் டிசைபிள்ஷிப், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக, to be able to do all that God has ordained for him to do. அவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு, அப்போ தேவன் விரும்புகிற நபராக மாறுவதற்கு, தேவன் செய்ய சொன்ன காரியங்களை செய்வதற்கு, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மகள், தேவனுடைய பிள்ளை வளருவதற்கு தேவையான ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை. சரி, டீச்சிங் தேவை என்று அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலிருந்தும், வசனம் தேவை என்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்தும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இப்போ எருசலேம் சபை, ஆக்ட்ஸ் சாப்டர் 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அந்த ரட்சிக்கப்பட்ட 3000 பேர் எருசலேம் சபையில், the first church, the first group of converts, the first group of people who committed their life to Jesus, the first congregation, முதலாவது கூடின திருச்சபை எருசலேம் சபை, முதலாவது ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டம், முதலாவது திருச்சபை என்ன பண்ணினார்கள்? 42ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 4 காரியத்தில் உறுதியாக தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம், 2வது அந்யோன்யம், ஒருவருக்கொருவர் உறவு, 3வது அப்பம் பிட்குதல் கம்யூனியன், 4வது ஜெபம் பண்ணுதல். அதில் முதலாவது என்னது? அப்போஸ்தலருடைய உபதேசம். நல்லா கவனிங்க, அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன என்பதை நாம் அங்கே பார்க்க முடியாது. we are not able to see what is the syllabus. அப்போஸ்தலருடைய உபதேசம்
ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் கேள்வி, அப்போஸ்தலருடைய உபதேசம் என்றால் என்ன என்று யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்லுவது? இப்போ அதுதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நமக்கு இங்கே இல்லை. ஆனால் வேதத்தை நாம் சரியாக பார்த்தால் இல்லை என்று சொல்ல முடியாது. வேகமாக I will present to you few sets of content from the Bible. பைபிளிலிருந்து அப்போஸ்தலர்கள் செய்த காரியத்தை வைத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக நீங்கள் இந்த 42ஆம் வசனத்தையே எடுத்துக்கிட்டால், ஒன்று உபதேசம், அப்புறம் அந்யோன்யம், ஒருவருக்கொருவர் உறவுங்கிறது முக்கியம், கான்டெக்ஸ்ட் முக்கியம். அப்புறம் அப்பம் பிட்குதல், இட் ஷுட் பி அரவுண்ட் ஜீசஸ், இயேசுவை மையமாக வைத்து இருக்கணும். அப்புறம் ஜெபம் பண்ணுதல், ஆண்டவரோடு உள்ள உறவில் இருக்கணும். சரி, இப்போ அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று நாம் எடுக்கும் பொழுது முதலாவதாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஒரு காரியத்தை நினைப்பூட்டி விட்டு நான் மற்ற செக்மெண்ட்ஸுக்குள்ளே போகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் அஸ்திபார உபதேசங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபவுண்டேஷனல் டீச்சிங்ஸ், 6 காரியங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஜஸ்ட் ஞாபகப்படுத்திடுறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். இது 3 நமக்கு ரட்சிக்கப்படும் பொழுது இனிஷியலாக இருக்கிற காரியங்கள். நம்பர் 1, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், ரிப்பென்டன்ஸ் ஃப்ரம் டெட் ஒர்க்ஸ், ரட்சிப்புக்காக நாம் படுகிற பிரயாசத்திலிருந்து விடுதலை பெறுகிற காரியம். 2வது, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ரட்சிக்கப்படும் பொழுது நாம் மற்ற முயற்சியெல்லாம், ரட்சிக்கப்படுகிறதற்கு நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் சரி கிடையாது, அதிலிருந்து மனம் திரும்பணும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எங்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் பட்ட பிரயாசங்கள் இருக்கிறதே, அதையே நாங்கள் நம்பிக்கொண்டதுமே, எங்களை மன்னியும். ரிப்பென்டன்ஸ் ஃப்ரம் டெட் ஒர்க்ஸ். எந்த நற்கிரியையும் டெட் ஒர்க்ஸ் தான், அழுக்கான கந்தையாக தேவனுடைய பார்வையிலே இருக்கிறது. எவ்ரி குட் ஒர்க் ஆர் லைக் filthy rags in the sight of God until you are saved. But after you are saved, even you give a glass of cold water, it is recorded. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட ஆண்டவர் கணக்கு வைத்து ஆசீர்வதிக்கிறார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் உங்களுடைய எல்லா கிரியைகளும் செத்த கிரியைகள். அது ஆண்டவருடைய பார்வையிலே கந்தையாக இருக்கிறது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். Filthy rags. But if you give a glass of cold water after you are saved, it is recorded. ஸோ ரட்சிப்புக்காக நாம் எந்த நற்கிரியையும் செய்ய முடியாது. இயேசு சிலுவையிலே செய்து முடித்த செயல், அதை தான் நாம் விசுவாசிக்கணும். ஸோ அஸ்திபார உபதேசம், ஃபவுண்டேஷனல் டீச்சிங் என்று எடுத்துக்கொண்டால், செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். 3வது, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஸ்நானங்கள்னு பன்மையில் போட்டிருக்கிறதுனால நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். பேப்டிசம் இன் வாட்டர் அண்ட் பேப்டிசம் இன் த ஹோலி ஸ்பிரிட். அடுத்து கைகளை வைக்குதல். கைகளை வைக்குதல், இது சர்ச் லீடர்ஸ் விசுவாசிகள் மேலே கைகளை வைத்து ஜெபிக்கிறதற்கு அடையாளமாக வைத்துக்கொண்டு திருச்சபை ஒழுங்கு என்பதை நான் சொல்லுவேன். சர்ச் ஆர்டர், சபை ஒழுங்கு, இதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிகாஸ் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் திருச்சபைக்குள்ளே நாம் சேர்க்கப்படுகிறோம். ஸோ திருச்சபை என்பது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது ஆண்டவர் உடைய மனவாட்டி, ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டிய ஒரு அமைப்பு. ஆண்டவர் அந்த அமைப்பை கொண்டுதான் அவருடைய மகிமையை உலகத்தில் வெளிப்படுத்த போகிறார். இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்கிற, சபையை குறித்து அறிந்து கொள்கிற, சபைக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கிற ஒரு கிளாரிட்டி. ஸோ இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட புது விசுவாசிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அஸ்திபார உபதேசங்கள். அடுத்து 5வதாக மரித்தோரின் உயிர்த்தெழுதல். இதுதான் நம்முடைய ஃபேத்துக்கு, விசுவாசத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஸோ இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது மாத்திரமல்ல, நாமும் ஒரு நாளிலே உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு தெளிவு. அதற்கு பிறகு நித்திய நியாய தீர்ப்பு. நமக்கு லைஃப் ஒன்று தான். There is no reincarnation. There is only one life.
எபிரேயர் 9:27. எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் மேன் டு டை ஒன்ஸ் அண்ட் ஆஃப்டர் தட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட் என்ற காரியம், இதுதான் அஸ்திபார உபதேசம். ஸோ ஃபவுண்டேஷனல் டீச்சிங், ரைட்டு. இப்போ அதுக்கப்புறம் என்ன, வாட் நெக்ஸ்ட் என்ற கேள்வி நமக்கு வருகிறது. இப்போ நான் உங்களுக்கு let me present to you Jesus syllabus. Jesus syllabus நான் உங்களுக்கு present பண்றேன். That is the best way to start. மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். Matthew chapter 5, chapter 6, chapter 7. This is the best syllabus that you can find for discipleship. சீஷத்துவத்திற்கு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய பெஸ்ட் சிலபஸ் மேத்யூ சாப்டர்ஸ் 5, 6 and 7. மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 8 காரியங்களை இயேசு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், இப்படிலாம் சொல்லிட்டு பாக்கியவான்கள் 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 என்று சொல்லுகிறார். அந்த 8 காரியத்தை எடுத்து நாம் விரிவாக படிக்க முடியும். 8மே கேரக்டர் இஷ்யூஸ், 8மே குணாதிசயங்கள். ஒரு நபர், தேவனை பின்பற்றுகிற நபர் எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதற்கு பிறகு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Matthew 5:13, Matthew 5:14. So you be and then you become and do. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய நீதி பரிசேயருடைய நீதியை காட்டிலும், வேதபாரகருடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும். Your righteousness should exceed the righteousness of the Pharisees and the scribes. அவர்கள் வெளியிலே சரியாக இருக்கிறார்கள், உள்ளே சரியாக இருக்க வேண்டும். அப்படியே சொல்லிட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரம் இறுதியில் பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். டிசைபிள்ஷிப். ஸோ மத்தேயு 5ஆம் அதிகாரம் அப்புறம் எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கக்கூடாது, எப்படி உபவாசிக்கணும், எப்படி உபவாசிக்கக்கூடாது, எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ கிறிஸ்டியன் லைஃப் குறித்து நீங்கள் மேத்யூ சாப்டர் 5, மேத்யூ சாப்டர் 6, மேத்யூ சாப்டர் 7 ஆகிய இந்த 3 அதிகாரங்களிலே நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு குட் சிலபஸ். ஆமென். Praise the Lord. அடுத்து, ஸோ இந்த சிலபஸ் முடிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் நல்ல உறுதியான ஒரு அஸ்திபாரத்தை உடையவன். பெருமழை பெருங்காற்று மோதினாலும் அது விழாது, உறுதியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஸோ இது ஒரு சிலபஸ். மேத்யூ 5, 6, 7. ஸோ டிசைபிள்ஷிப் என்று சொல்லும் பொழுது என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வருதில்ல. ஏன்னா மிஷினரி ஊழியத்தில் டிசைபிள்ஷிப் செய்கிறாரு பவுல். பட் ஆனால் டிசைபிள்ஷிப்ங்கிற கான்செப்ட் புரியுதுங்க, பட் கான்க்ரீட்டாக எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அதுதான் ஆண்டவருடைய கிருபையினால் மத்தேயு 5, 6, 7 ஒரு சிலபஸ். இன்னொரு சிலபஸ், இப்போ 10th எக்ஸாம்னு நீங்கள் எழுத போனீங்கன்னா இல்லைன்னா ஸ்கூல் 10th எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் சிலபஸ்ஸு, அப்புறம் சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு, அப்புறம் ஸ்டேட் போர்டு சிலபஸ்ஸு, அப்புறம் ஆங்கிலோ இண்டியன் சிலபஸ்ஸு, ஐசிஎஸ்சி சிலபஸ் அப்படிலாம் இருக்குல்ல. பட் எல்லாமே படித்தாலும் 10th அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க இல்லையா? அதே போல் டிசைபிள்ஷிப்புக்கு சிலபஸ் கரிக்குலம் எங்கே இருக்குது பைபிளில்? இயேசுனுடைய சிலபஸ் மத்தேயு 5, 6, 7. இப்போ பேதுருவுடைய சிலபஸ்க்கு வரலாமா? லெட் அஸ் கோ டு த சிலபஸ் தட் பீட்டர் ரெக்கமெண்ட்ஸ். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளினதும் அன்றி. டிவைன் பவர் கிவன். சரியா? இது கொடுக்கப்பட்ட காரியம். இது ஒரு காரியம். இது ரட்சிப்பு என்று வைத்துக் கொள்ளுங்களேன். 4ஆம் வசனம் பாருங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாயிருக்கும்படி, டு பி partakers of divine nature. Peter says you have to do something to become partakers of divine nature. Discipleship. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும். நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல விசுவாசத்தோட, ரட்சிக்கப்படும் போது விசுவாசம் தானே தேவைப்பட்டுச்சு. அதிலிருந்து நீங்கள் தைரியத்தை, தைரியத்தோடு ஞானத்தை, ஞானத்தோடு இச்சை அடக்கத்தை, பொறுமையை, தேவ பக்தியை, சகோதர சிநேகத்தை, ஆமாம் அத்தோடு கூட அன்பை கூட்டி வழங்குங்கள். திருப்பி பாருங்க. விசுவாசம் முதல்ல, அதோடு கூட தைரியம், அப்புறம் ஞானம், அப்புறம் இச்சையடக்கம், அப்புறம் பொறுமை, அப்புறம் தேவ பக்தி, அப்புறம் சகோதர சிநேகம், அப்புறம் அன்பு. ஸோ இவைகளை எல்லாம் நாம் கொண்டிருந்தால், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், 8ஆம் வசனம், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விட்டாது. நீங்கள் கனியற்றவர்களாக இருக்க மாட்டீர்கள். யூ வில் பி ஃப்ரூட் பேரிங், யூ வில் பி ஃப்ரூட்ஃபுல். இவைகள் இல்லாதவன் எவனோ, எது? இந்த virtues that Peter lists, இந்த குணாதிசயங்கள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆமா, குருட்டு கபோதியா இருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட ஆளுதான், ஆனா ஒரு விஷனே இல்லை, ஒரு கிளாரிட்டியே இல்லை, அடுத்து என்னங்கிற தெளிவு இல்லை, வளரணுங்கிற அறிவு இல்லை. இவைகள் இல்லாதவன் எவனோ, எவைகள் இல்லாதவன்? இந்த தன்மைகள் பேதுரு சொன்னாரே, குணாதிசயங்கள் சொன்னாரே, அது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை, ரட்சிக்கப்பட்டதை, அதனுடைய பர்பஸையே அறியாமல் இருக்கிறான். கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். ஆகையால் therefore 10ஆம் வசனம், சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி, therefore to make your calling and election sure என்று பேதுரு சொல்லுகிறார். ஜாக்கிரதையாயிருங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங். he starts with the word, பாருங்க அங்க 5ஆம் வசனம், இப்படி இருக்க நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் என்று ஆரம்பிக்கிறார் 5ஆம் வசனத்தில். அதற்கு பிறகு 10ஆம் வசனத்தில் மறுபடியுமாக உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுகிறது இல்லை. யூ வில் நாட் ஃபால், யூ வில் நாட் ஃபம்பிள், யூ வில் நாட் ஃபெயில். இருக்கீங்களா? ஆமென். நேரம் கடந்து விட்டது. இந்த எபிசோட் முடிவதற்கு நேரம் கடந்து விட்டது. I have only kind of introduced the Jesus syllabus and the Peter syllabus. Much can be said about these two. We haven't yet opened up the Paul syllabus. அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய சிலபஸை நாம் இன்னும் பார்க்கவில்லை. So looks like we have to do that in the next episode because we will be rushing. நமக்கு போதுமான காரியங்கள் இதிலே நான் கொடுத்து விட்டேன். மீதியான காரியங்களை நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். பிரயோஜனமாக இருக்கிறதா? பவுல் டிசைபிள்ஷிப் என்று சொல்லும் பொழுது, சீஷத்துவம் என்று சொல்லும் பொழுது, மிஷனரி ஊழியத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் டிசைபிள்ஸ்
உருவாக்கணும். டிசைபிள்ஸை உருவாக்குறதற்கு இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கிளாரிட்டி, லீடு, இதெல்லாம் நம்ம தெளிவாக புரிந்து நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வேதாகமத்திற்காக நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். எவ்வளவு தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? பவுலுடைய மாடல், பிறகு மற்றவர்களுடைய சிலபஸு, ஒண்டர்ஃபுல். ஐ லவ் த பைபிள். வேதத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஜெபம் பண்ணலாமா? டிசைபிள்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இந்த நாளிலே நீர் இடைப்பட்டு எங்களோடு கூட டிசைபிள்ஷிப்பை குறித்து இன்னும் கொஞ்சம் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மிஷனரி ஊழியத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய அந்த 5 ஸ்டெப் ப்ராசஸை நாங்கள் ஆழ்ந்து படிக்க இருக்கிற அந்த வேளையில் தெளிவுகளை தாரும். எங்களோடு கூட பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். மிஷனரிகள் இதை பார்த்து கொண்டிருந்தால் ஆண்டவரே தெளிவாக ஊழியத்தை செய்ய கிருபை தாரும். எங்கள் யாவருக்குமே, எங்கள் எல்லா சபைகளுக்குமே இது தேவை. கற்றுக் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். அருட்பணி அறைகூவல். காட் bless you. அடுத்த எபிசோட்ல மறுபடியும் சந்திக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.